ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வரணும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால, பர்சனல் லைஃப்பில் வேலைக்கும் போயிட்டு வரதுனால அந்த ரொட்டீன் என்னால் பழக முடியாததுனால கொஞ்சம் வீடியோ நம்ம சேனலில் இந்த மாதத்துலேருந்து வரவே இல்லை. போன மாதத்துலேருந்து நான் இந்த பொங்கல்லேருந்து தொடர்ந்து டெய்லி ஒரு வீடியோ அட்லீஸ்ட் ஷார்ட் ஃபார்ம்லேயாவது உங்ககிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த டிஷ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நம்ம குருமா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதை நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த கரம் மசாலா ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா தான். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே நான் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற வரலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன்வேல் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் தக்காளியும் பார்த்திங்கன்னா மிக்சர் கிரைண்டரில் ஒரு 2த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பச்சையாகவே நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த பச்சை மிளகா சேர்த்து இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து வதக்கியிருக்கோம்ல, அது கூட சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கிக்கோங்க. நம்ம ரொம்ப பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு போனோடனே இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக செலவாகும். இல்லைனா நம்ம அதுவும் கொஞ்சம் நேரம் வதக்கணும், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அப்படின்னும் போது டைம் நமக்கு அதிகமாக இருக்கும். அது ஓரளவுக்கு நமக்கு அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். ஆனால் அது நமக்கு ஒரு ரெட் கலர் தான் எடுத்து கொடுக்கும். அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம க்ரீன் கலரில் இந்த குருமா வைக்க போகிறதுனால நமக்கு அந்த ரெட் கலர் தேவை கிடையாது. அதனால் லைட்டாக நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூளே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கல. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் நம்ம குருமாக்கு சேர்ப்போம்ல, எந்த வெஜிடபிள் அது வேணால் சேர்க்கலாம். கருணக்கிழங்கு சேர்க்கலாம், நூக்கல் சேர்க்கலாம், எது வேணாமே நம்ம சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, அப்புறமா பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்களோட சுவைக்கேற்ப உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அட் அ டைமில் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உரிகிற தன்மை இருக்கிறதுனால உப்பு ஒரு பல் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் காய் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நான் ஆட் பண்ணிட்டதும் இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போவுமே ரெட் கலரில் இருக்கும். இதுக்கு கலர் கொடுக்குறதுக்கு என்ன பார்த்திங்கன்னா தேங்காய் அரைக்கும் போதே ஒரு கொத்து புதினா அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அன்றைக்கி புதினா ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா சும்மா ஒரு அரை கை புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நான் வெறும் கொத்தமல்லி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு முழு தேங்காய், சின்ன தேங்காவாக இருந்ததுனால ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கட்டு கொத்தமல்லி ஃபைனாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி நல்லா தேங்காயோடைய பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அதை நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பையும் செக் பார்த்துட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம குக்கரில் விசில் போட்டு வச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 விசில் வந்து நல்லா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே விசில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்து நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோடனே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரீன் குருமா வந்து ரெடி ஆகிடும். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த டிஷ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இது வந்து சாப்பாட்டுக்குமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பரோட்டாக்கு சப்பாத்திக்குமே வேறு லெவலில் இருந்தது. நான் சொல்கிற குவான்டிட்டியில் செஞ்சிங்கன்னா நல்லா 2 வேளைக்கு ஃபுல்லாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தீங்கனாலும் நம்ம 2 வேளைக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னே அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஃபைனலாக சும்மா ஒரு கொதி இருக்கும்போதே நம்ம அந்த கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லோரும் டேக் கேர் அண்ட் பை.